அப்புறம் ஐஸ் எவ்ரிதிங் கோயிங் ஆன். இன்னைக்கு இல்லை, இது ரொம்ப நாளாக போட்ட பிளான் தான். ஒரு வீடியோ தள்ளி போடலாம், பட் இந்த அளவுக்கு தள்ளி போகக்கூடாது. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு புதுசாக நம்ம கூட ஒரு கெஸ்ட் ஜாயின் ஆக போறாரு. எஸ், ப்ரொசீட். இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். எங்க வீட்டுல இல்லாத நேரத்தில் இவர் புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா. இந்த வீடியோல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோஸ்டிங் மைசெல்ஃப். நான் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி ஆகட்டும், ஃபீட் ஆகட்டும், ரீல்ஸ்ல ஆகட்டும், நான் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே திருப்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ண போறோம். இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. Here we go with our my first reel. நான் கூட இப்ப லவ் எல்லாம் பண்றேன். சினிமால பாத்திருக்கேன், பீச்ல பாத்திருக்கேன், நம்ம கிளாஸ்ல கூட பாத்திருக்கேன். ஆனா இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பியூட்டி என்ன தெரியுமா? நான் அவளே என்ன லவ் பண்ற. சின்ன பையமா செஞ்சிருக்கிறேன், சின்ன பையமா செஞ்சிருக்கிறேன். வீடியோ எடுத்தவன் கரெக்டா எடுக்கல, பட் என்ன சொல்றாங்க பாருங்க. நான் உன் காலேஜ்ல தான் போறேன், அவனை டிராப் பண்ணிடுறேன். யாராவது பாத்துட்டா? பார்த்தா நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற. லவ் பண்றல கழுத்துல எதுக்கானா உனக்கு இந்த நெக். ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை இன்ஸ்டாகிராமே ஓபன் பண்ண விடாம நான் பண்றேன். ஆனா நீ அதெல்லாம் பண்ற. நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேணாண்டி. திமிரு உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே திமிரு. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஃபார் தட் தி வேர்ல்ட்ஸ் கிரிஞ்செஸ்ட் வீடியோனா இதுதான். நானே சொல்றேன், நீங்களா சொல்றேன், நானே சொல்றேன். உலகத்திலேயே கிரிஞ்சித்தனமான ஒரு வீடியோனா இதுதான். அதை ஒருத்தர் எடுத்து போஸ்ட் வேற பண்ணிருக்கிறான். ஆனால என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. தெரியுமா யாரா அந்த பொண்ணு? பா சனியப்பா, ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப நல்லா சமைப்பாப்பா. ஆனா என்ன, அவன் சமைக்கிறது தான் நீங்க வாயிலே வைக்க முடியாதுப்பா. உங்களே அம்மாவே ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாப்பா. பட் ஆனா என்ன, கொஞ்சம் கெட்ட வார்த்தையில பேசுவாப்பா. அவன் நம்ம குடும்பத்துக்கு வந்தா எடுத்துனா அப்பதான் போன் புதுசா வாங்கினது. ஆக்சுவலா அந்த போன் வந்துட்டு இப்போ வரைக்கும் அதுலதான் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் அது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுது இல்ல. பட் ஈவன் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிருக்கேன். நிறைய குடைச்சல் கொடுக்குது. ஈவன் என்ன பண்றது, அதுக்கெல்லாம் போராட வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷயத்த நீங்க எங்க வர வீடியோ பாக்குறான் போறான், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவனுக்கு அனுப்பலாம், இவனுக்கு அனுப்பலாம், வீடியோ நல்லா இருக்கு அதெல்லாம் இல்ல. நாம பார்த்தா நாம சிரிக்கிற அளவுக்குலாம் என் வீடியோ இருக்குன்னு சொல்ல வரல. பேசிக்கா ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணலாம் 4 பேருக்கு, நல்லா இருக்கும். இவனை மாதிரியே பேசலானே, இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிறானே, ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கடா. ಜಗತ್ತಿನ ಅತಿ ದೊಡ್ಡ ಡ್ರಾಮಾ ಈ ಕಿತ್ತೋದ್ ಪ್ರೀತಿ ಪ್ರೇಮ. அவர் ஸ்டைல பாருங்க, அவர் எடிட்ட பாடுறா. கேப்செட்ல இருக்கிற எல்லா எடிட்டும் எடுத்து போட்டு தூவி அள்ளி அந்த ஹார்ட் வரும்போதே அந்த போன்ல இருந்தே வெளியே ஹார்ட் வர மாதிரி ஒரு. நீங்க ಕ್ವಶನ್ ಕೇಳಲ್ಲ ಅಲ್ಲ, ನೀನ್ ಹೊಟ್ಟೆಗೆ ಏನ್ ತಿಂತ್ಯಾ? ನೋಡಕ್ಕೆ ಇಷ್ಟು ಕ್ಯೂಟ್ ಆಗಿದ್ಯಾ? இவனுக்கு கழுத்துல பேசிக்காவே இவனுக்கு கழுத்துல சுழுக்குன்னு நினைக்கிறேன். இவனுக்கு வேற எதுவுமே வர்றது இல்ல. வீடியோ டைலாக் மறந்துட்டான், கழுத்து அப்படின்றான். எதனா பேச வரலாம், கழுத்து அப்படின்றான். என்னதான் பிரச்சனை? ரீல்ஸ் ஏதாவது கிரிஞ்சா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே கிரிஞ்சா தானே இருக்கு. இதுதான் பிரச்சனையே. இதை வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். I hate my smile, but this video